தங்கம் வரலாற்று உச்சம் அடைஞ்சிருக்கு. நினைச்சு பார்க்க முடியாத உச்சங்களை தாண்டி வருது. நடுத்தர வர்த்தக மக்களுக்கு தங்கம் ஆசையா இருந்தது போய் இப்ப அச்சமா மாறிக்கிட்டு இருக்கு. வர 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் இருக்கு. இதுல அறிவிப்பு ஏதாச்சும் இந்தியாவில தங்கம் விலைய குறைக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத இப்ப ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. பொதுவா மத்திய பட்ஜெட்ல தங்கத்தோட இறக்குமதி வரிய குறைச்சா தங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப உயர்ந்து வர தங்க விலைக்கு காரணம் உலக அளவிலான சந்தையோட தாக்கம். பட்ஜெட்ல இறக்குமதி வரிய குறைச்சா கூட அது இந்தியாவில தற்காலிகமா தான் விலையை குறைக்கும். இன்னொரு பக்கம் தங்க விலை உயர்வுக்கு இந்திய ரூபாய் மதிப்போட வீழ்ச்சியும் ஒரு காரணம். உலக அளவுல நிலைத்தன்மை வர வேண்டும் அப்படின்னு இந்திய ரூபாயோட மதிப்பு வலிவடைய வேண்டும் அப்படின்னும் தங்கம் விலை அப்பதான் நிலையாகும் அப்படிங்கிற மாதிரி இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. நடுத்தர மக்கள் எல்லாம் தங்கமே வாங்க முடியாத ஒரு நிலைக்கு இப்ப தங்கத்தோட விலை ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரே நாள்ல 2 முறை தங்கமோட விலை இப்ப அதிகமாயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1,30,000 வரைக்கும் தங்கத்தோட விலை அதிகரிச்சிருச்சு. இனி வர்ற நாட்கள்ல இந்த தங்கத்தை நினைச்சு மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு விலை அதிகரிச்சுட்டு வர்றது எல்லாருக்குமே அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்க போறாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.